நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் விளைவிக்கப்படும் மிளகிற்கு ஆதார விலை நிர்ணயம் செய்யவும் அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயிகள். விவசாயிகளின் கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உலக அளவில் மிகவும் பிரபலமாக விளங்கும் மிளகு வகைகளில் ஒன்றுதான் கொல்லிமலை மிளகு. சங்க காலத்து புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களில் கொல்லிமலை மிளகு இடம்பெற்றது இதன் சிறப்பு குணத்திற்கு சான்று. மேலும் கொல்லிமலை மிளகிற்கு கிடைத்த புவிசார் குறியீடு இதன் முக்கியத்துவத்தை தெரிவிக்கின்றது. கருப்பு தங்கம் என அழைக்கப்படும் மிளகானது இந்தியாவில் கர்நாடகம், கேரளத்துக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள இந்த கொல்லிமலையானது சேலம், நாமக்கல், திருச்சி ஆகிய 3 மாவட்ட எல்லைகளில் அமைந்துள்ளது. இங்கு மலைவாழ் மக்களால் மிளகு, காபி போன்ற நீண்ட கால பயிர்கள் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இதில் மிளகு மட்டும் 2000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கொல்லிமலையில் நிலவும் மிதமான தட்பவெப்ப நிலை, அதிக ஈரப்பதம் ஆகியவை தரமான மிளகு வளர்ச்சிக்கு பேருதவியாக உள்ளது. இங்கு சாகுபடி செய்யப்படும் மிளகு கொடியில் ஆண்டுதோறும் ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் பூ வைக்கும் சீசன் தொடங்கும். அடுத்தடுத்த மாதங்களில் காய்பிடிப்பு ஏற்படும். தொடர்ந்து பிப்ரவரி, மார்ச் மாதம் மிளகு அறுவடைக்கு தயாராகிவிடும். நடவு செய்யப்பட்ட 5வது ஆண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய நல்ல மகசூல் அதிகபட்சம் 30 ஆண்டுகள் வரை கிடைக்கும் என கூறுகின்றனர் விவசாயிகள். இந்த ஆண்டு மிளகு கொடியில் தற்போதுதான் பூ வைக்கும் சீசன் தொடங்கியுள்ளது. பூ வைக்கும் சீசன் சமயம் தொடக்கத்தில் மழை பெய்து வருவதால் நல்ல மகசூல் கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இதுகுறித்து விவசாயி தங்கராஜ் நமது செய்தியாளரிடம் கூறுகையில், கொல்லிமலையில் செயற்கை உரங்கள் ஏதுமின்றி இயற்கை உரங்களை பயன்படுத்தி மிளகு சாகுபடி செய்யப்படுவதாகவும், இதனால் இங்கு விளைவிக்கப்படும் மிளகு தனித்துவமான காரத்தன்மையும் மருத்துவ குணம் நிறைந்ததாகவும் இருப்பதாக தெரிவித்த அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில், இந்தியாவிலேயே நம்பர் 1 மிளகு கொல்லிமலை மிளகு தான். கேரளா, கர்நாடகா மிளகு எல்லாம் காரம் இல்லாத மிளகு. இது மருத்துவ குணம் வாய்ந்தது. அது இல்லாம ஆர்கானிக், அதாவது இயற்கையோட நாங்க விளைவிக்கிறோம். இதுல எந்த ஒரு கெமிக்கல் கிடையாது. சுத்தமான மிளகு. இந்த மிளகுக்கு விலையை கூடுதல் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு விவசாயிகளுக்கு நலமா இருக்கும்னு நாங்க குறைந்தபட்சம் ஒரு 1000 ரூபாய் 900 ரூபாய் இருந்துச்சுன்னா எங்களுக்கு விவசாயிகளுக்கு அந்த உற்பத்தி ஆகிற செலவெல்லாம் கொஞ்சம் ஓரளவு கட்டுப்படியாகும். இப்ப கட்டுப்படி ஆகல. வேலையாட்களுடைய கூலி பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு உள்ள மிளகு பறிக்கிறதுக்கு வந்தாவே 1000 ரூபாய் அவங்களுக்கே கொடுக்க முடியாது. அப்ப நமக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. அதுக்கு மாட்டு எரு இதெல்லாம் போடுறதுனால நமக்கு அதோடைய உற்பத்தி பண்ற செலவு அதிகமா இருக்குது. அதுக்கு தகுந்த இது கிடைக்கணும்ல, வருமானம் கிடைக்கணும். அது கிடைக்கணும்னா அரசு முயற்சி எடுத்து இந்த மக்களுடைய கோரிக்கையை ஏற்று தமிழக முதல்வர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பார் என்று கருதுகிறோம். மேலும் ஆண்டுதோறும் மிளகிற்கு உரிய விலை கிடைக்கும் வகையில் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயம் செய்து அரசே கொள்முதல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்த பாலசுப்ரமணியன் தொடர்ந்து கூறுகையில், மலைவாழ் மக்கள் அந்த மிளகை உற்பத்தி செய்யும் பொழுது அவர்கள் வெளிநாடுகளிலும் வெளி மாநிலங்களிலும் தொடர்பு இல்லாத காரணத்தால் இடைத்தரகர்கள் என்ன விலைக்கு கேட்கிறார்களோ அந்த விலைக்கு அந்த மிளகை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளது. ஆகவே அங்கு உடனடியாக தமிழக அரசு விற்பனை மையத்தை கொல்லிமலை அல்லது செம்மேடு போன்ற பகுதிகளில் உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். அங்கு இருக்கின்ற விவசாயிகளுக்கு மிளகை பற்றிய சிறப்பு பயிற்சி அளிப்பதற்கும் அங்கு மிளகு ஆராய்ச்சி நிலையம் கொல்லிமலையில் உடனடியாக அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகமும் மாநில தோட்டக்கலைத்துறையும் உடனடியாக இதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். ஆகவே விவசாயிகளுக்கு மிக மிக குறைந்த விலையில் தற்போது மிளகு கிடைப்பதால் அவர் உற்பத்தி செலவுக்கு மிகவும் சிரமமாக உள்ளது. இதனால் மலைவாழ் மக்களுடைய வாழ்வாதாரம் பெருமளவில் பாதிக்கப்படுகிறது. எனவே தமிழக அரசு விவசாயிகளின் நலன் கருதி கொல்லிமலையில் அரசு நேரடி விற்பனை நிலையத்தினை அமைக்க வேண்டும். குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாட்சாவுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.